நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இந்த தேர்தலுக்கு என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க, திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்னெல்லாம் செய்யல அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். நேத்து திமுக 2021 கொடுத்த வாக்குறுதிகளை எதை நிறைவேற்றல, அதுவும் ரொம்ப மேஜரான சில விஷயங்களை பத்தி நம்மளே பேசியிருந்தோம். அதோட கண்டினியூஷனா தான் இந்த வீடியோவுமே இருக்க போகுது. இதுல முதல்ல எதை பேசலாம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த 5 சவரன் நகை நீங்க பேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா அதை நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சின்னவர் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாரு, நான் தள்ளுபடி பண்ணி தரேங்க, நீங்க வைங்க, நான் மீட்டு தரேன் அப்படின்னாங்க. அந்த பேச்சை கேட்டு பீரோல பத்திரமா இருந்த நகையெல்லாம் நம்ம வீட்டு பெண்கள் எடுத்துட்டு போய் பேங்க்ல வச்சுட்டு செலவெல்லாம் பண்ணாங்க. எப்படியும் இவங்க தான் தேர்தலில் ஜெயிப்பாங்க, ஜெயிச்சோன்னு மீட்டு கொடுத்துருவாங்கன்னு பார்த்து பார்த்து பல பேரோட நகை மூழ்கியே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதான் அந்த வட்டி கட்டாம நகையை மீக்காம ரொம்ப நாள் பேங்க்ல இருந்தா மூழ்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி மூழ்கியே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த போலி வாக்குறுதி இதனால குடும்பத்துக்குள்ள பல சண்டை வந்திருக்கும். புருஷன் நகை அடகு வைக்காதம்பாங்க, ஆனா பெண்கள் வச்சா மீட்டு தரேன்றாங்களா, அப்புறம் என்ன மீட்டு தருவாங்க வைப்போம் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வந்திருக்கும். இது மட்டும் இல்ல, சின்னவர் அங்க கொஞ்சம் பிளே பண்ணிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல, மக்களுக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்க வாக்குறுதி கொடுத்ததே பொய்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படியாவது எங்க ஆட்சி வரணும், அதுக்காக நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னா வரிசையா உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் சொன்னா மட்டும்தானே நீங்க எங்க வழிக்கு வருவீங்க அப்படின்னு ஒண்ணுன்னா சொல்லிட்டாங்க. அடுத்து வாக்குறுதியா என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தேவைப்படுற அத்தியாவசிய பொருள் தான் பால் பாக்கெட். பால் பாக்கெட்டோட விலையை கம்மி பண்ணுவோம், 3 ரூபாயில இருந்து 5 ரூபாய்க்குள்ள கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதை நிறைவேற்றினாங்க அப்படின்னு கேட்டா 6 மாசத்துக்கு ஒரு தடவை பால் பாக்கெட்டோட ரேட் அப்படின்றது இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகுதே தவிர கம்மி ஆகல. ஆமா, இந்த 4.5 வருஷத்துல வருஷத்துக்கு 3 ரூபாய், ஒரு தடவை 3 ரூபாய் கம்மி பண்ணியிருந்தா கூட விலை கம்மியா இருக்கும். ஆரம்பத்துல என்ன விலைக்கு பால் பாக்கெட் வித்துதோ அதை விட 1 ரூபாய் 2 ரூபாய் அப்பப்ப கூட்டிட்டு தான் இருக்கே தவிர குறைஞ்ச பாடு இல்ல. இதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, இந்த கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த குடும்பத்துல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான். இப்போ தமிழ்நாடு இருக்க சுச்சுவேஷன்ல முதல் கிராஜுவேட் இப்பதான் கிராஜுவேட்டே ஆயிருப்பான். குடும்பத்துல பணம் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு பொருளாதாரமும் இருந்திருக்காது. அப்போ லோன் போட்டுதான் படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு பல பேர் அவங்க எஜுகேஷன் லோன்ல இன்னுமே அடைச்சிட்டு இருக்காங்க. இவங்க கொடுத்த வாக்குறுதியை நம்பி சரி ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பா எஜுகேஷன் லோன் அடைச்சிருவாங்க. அவன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்திருப்பான், அப்பதான் முதல்ல வேலைக்கு போக ஆரம்பிப்பான். அவனுக்கு இது ஒரு பேர்டனா நிற்கும். இந்த எஜுகேஷன் லோனை கட்டணும், இதுக்கான வட்டி கட்டணும், அதுக்கான அசல் கட்டணும், இன்ட்ரெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பேர்டனா நிற்கும். இவங்க ஆட்சிக்கு அந்த பேர்டனை குறைக்கிறோம்னு சொல்லவும் பல யங்ஸ்டர்ஸ் அதை நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கும் பார்த்த அப்படின்னா பெரிய நாமத்தை தான் போட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வாக்குறுதியா என்ன அப்படின்னா, மத்திய அரசு போட்ட இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பெர்சன்டேஜ் நாங்க கம்மி பண்ணுவோம். ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டேட் சைட்ல இருந்தும் சென்ட்ரல் சைட்ல இருந்தும் உங்களுக்கு கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க இல்லையா. அந்த வாக்குறுதியை அவங்கதான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப மத்திய அரசு கிட்ட அவங்களே இப்ப என்ன கேக்குறாங்க தெரியுமா, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த 20,000 கோடி ரூபாய் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த 20,000 கோடி ரூபாய் என்னன்னா, இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 50 ரூபாய் ஜிஎஸ்டி போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 50 ரூபாய் ஜிஎஸ்டி பிரிச்சோம் அப்படின்னா அந்த 50 ரூபாயில இருந்து 20 ரூபாய் 5 பைசா இருக்கு பாத்தியா, அது தமிழ்நாட்டுக்குரியது. அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 70 ரூபாய் 5 பைசாவா இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 29 ரூபாய் மட்டும்தான் சென்ட்ரலுக்குரியதா இருந்துச்சு. அப்ப அந்த 20 ரூபாயை நீங்க கொடுக்கல, அப்ப 100 ரூபாய்க்கு நம்ம கேல்குலேட் பண்றோம், 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் அப்படின்னா கோடி கணக்குல வரல அப்படின்றதுதான் 20 கோடி வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனா வாக்குறுதியும் இதை கொடுத்திருந்தாங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு மாசம் சம்பாதிக்கிறோம், ஒரு மாசம் வேலை பாக்குறோம் அப்படின்னா எப்ப சம்பள ரேட் வருதோ அப்பதானே உனக்கு அந்த காசு கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த தொகை உனக்கு வரணுமோ அப்பதான் அதை கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நீ தமிழ்நாட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணன்ற ஒரு டாக்குமெண்ட் மத்திய அரசு கிட்ட கொடுக்காம எனக்கு அந்த 20 கோடி வேணும் 20 கோடி வேணும்னு சொன்னா எப்படி கொடுப்பாங்க? நல்லா கொடுப்பாங்க. இவங்க இதை மட்டும் கிடையாது, பல விஷயம் இந்த மாதிரி பண்றாங்க. மத்திய அரசுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி கொடுக்கல, அதனாலதான் எங்களால பல விஷயங்கள் நல்லா பண்ண முடியல. ஏன்னா நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் எவ்வளவுதான் பண்ண முடியும், மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் ஆர்வமா வேலை பார்க்க முடியும், இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சிலிண்டர். கனிமொழி அக்கா பேசும்போது சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்குறோம். நாங்க இப்ப பார்த்தனா 800 ரூபாய் 900 ரூபாய் விற்கிது ஒரு சிலிண்டரோட வேலை. அவங்க பேசுனதை நானே பார்த்தேன். எங்க ஆட்சி வந்தா சிலிண்டர் எவ்வளோ, 500 ரூபாய், 500 ரூபாய்க்கு கொடுப்போம். பெட்ரோல் டீசல் விலை எவ்வளோ, 50 ரூபாய், 45 ரூபாயில இருந்து 50 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 1 லிட்டர் பெட்ரோல்.
நல்லா 50 ரூபா ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுனதை நானே பார்த்தேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு வாக்குறுதி, அதாவது கல்வி கடன் சொல்லும் போது இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்க. எங்களுடைய ஆட்சி வந்துச்சு அப்படின்னா பெண்களுக்கு 40% ஒதுக்கீட்டுல அரசு வேலை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, அரசு வேலை நடக்குது அப்படின்னா மெஜாரிட்டி ஆண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அந்த 100 இருக்குன்னா 60 ஆண்கள்னா 40% விமன்ஸுக்காக நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த 4.5 வருஷத்துல எத்தனை பெண்களுக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கும்? அது மட்டுமா, இப்போ அரசு வேலையில பணிபுரிஞ்ச ஆண்களுக்கு ஓய்வூதியம் பெறுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவோம்னு சொல்லியிருந்தாங்களே, அது மட்டுமா கொடுத்தாங்க? கொடுக்கவே இல்லையே. நீ ஓய்வூதியம் போற இந்த ஓஏபி பென்ஷன் ஒண்ணு வரும் தெரியுமா, முதியோருக்கு முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா 1500 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 1000 ரூபாயாவது கரெக்டா போஸ்ட்மேன் போய் கையில கொடுத்து வாங்குவாங்க. அப்புறம் என்னாச்சு, பேங்க்ல போடுறோம் அப்படின்ற பேர்ல பல பேருக்கு அந்த ஓஏபி பென்ஷன் பணமே இப்ப வர போய் சேர்றது கிடையாது. இந்த மாதிரி 1-2 கிடையாது, பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அதான் நீயே சொன்னியே 40-50 ரூபாய்க்கு பெட்ரோல் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க 4 ரூபாய் கம்மி பண்றேன் இல்ல 5 ரூபாய் கம்மி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 1 ரூபாய் கூட குறைக்கல. இப்ப வர 4.5 வருஷத்துக்கு வர 1 ரூபாய் கூட குறைக்கவே இல்லை பெட்ரோல் விலையில. அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவங்க கொடுக்குற வாக்குறுதியில ஏதாவது ஒரு வாக்குறுதி லாஜிக்காவாவது இருக்கணும். லாஜிக்காவே இல்ல. ஆனா அந்த நேரத்திலயும் நம்ம அது ஓகே பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நம்பி ஓட்டு போட்டிருக்கோம் பாத்தியா. நம்மளதான் சொல்லணும், அவங்கள சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல 75% தமிழர்களுக்கே வேலை வாய்ப்பு தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீ எந்த கம்பெனில எங்க எடுத்து பார்த்தாலுமே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அதர் ஸ்டேட்ஸா இருக்கும், இல்ல அதர் லாங்குவேஜ் பேசுறவங்களா தான் இருக்குமே. அது இல்லாம நாங்க தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம், தமிழர்களுக்கு தான் வேலை கொடுப்போம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? எல்லா இடத்துலயுமே ஹையர் பொசிஷன்ல, ஹையர் அஃபீஷியலா எல்லாம் அதர் ஸ்டேட்ஸ் அதர் லாங்குவேஜ் பேசுறவங்க தான் இப்ப வரை கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க. புதுசா ரெக்ரூட் பண்றவங்களாவது அந்த மாதிரி ரெக்ரூட் பண்றாங்களான்னு கேட்டா அதுவும் பெரிய டவுட் தான். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா மீனவர்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது. மீனவர்கள் இன்ன வரைக்கும் போராட்டம் நடத்திட்டே தான் இருக்காங்க, எங்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. ஏன்? இலங்கைக்கு கச்சத்தீவை தார வாத்ததுனால அவங்களால அந்த பார்டர் கடந்து போக முடியல. பார்டர் கடந்து போனாலே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. கச்சத்தீவை யாரு அடமானம் வச்சது? நம்ம இவங்க கச்சத்தீவை கை விடுறதே இவங்கதான். என்ன சொல்றாங்க, கச்சத்தீவை நாங்க ஆட்சிக்கு வந்தா மீட்டு தரோன்றாங்க. ஏன் விட்டதே நீங்க தான்யா, அப்புறம் என்ன மீட்டு தர போறீங்க? அப்ப ஸ்ட்ராங்கா ஸ்டபனா நின்னு அது எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லியிருந்தா எத்தனை மீனவர்கள் கைது பண்ணதோட இல்லாம எத்தனை பேரை கொடூரமா மனசாட்சி இல்லாம சுட்டு கொண்டிருக்கானுங்க. அந்த சம்பவம் எல்லாம் நடக்காம இருந்திருக்கும். இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கூட 14 மீனவர்களை இலங்கை படை கைது பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இங்க இருந்து பேசி அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. நீ பேசுறல்ல, அப்ப கச்சத்தீவை நாங்க மீட்டு கொண்டு வருவோம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். 4.5 வருஷமா என்ன பண்ணீங்க? 4.5 வருஷமா அதுக்கான ஸ்டெப் எடுத்துக்கலாமே, ஏன் பண்ணல? நீ ஏன் அவ்வளவு பேசுற? நம்ம கனிமொழி அக்கா, இந்த திருமாவளவன்லாம் போய் ராஜபக்சேயோட விருந்து சாப்பிடுறது, அவங்கள கட்டி பிடிக்கிறது, அவங்க கூட ஆலோசனை நடத்துற மாதிரி போட்டோ எல்லாம் கூட நம்ம பார்த்தோமே. உங்களுக்கு அவ்வளவு க்ளோஸ்னா உட்காந்து பேச வேண்டியது தானே, பேசி கச்சத்தீவை மீட்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. சரி, கச்சத்தீவு விட இந்த மாதிரி தமிழக மீனவர்களை கொடுமைப்படுத்தாதீங்க, எந்த தொந்தரவும் படுத்தாதீங்க. அவங்க என்னடி சாதாரணமா போய் மீன் தானே பிடிச்சிட்டு வராங்க. கடலுக்குள்ள என்ன குறுக்க செவரா கட்டியிருக்காங்க, இதுக்கு இந்தாண்ட ஸ்ரீலங்கா, இதுக்கு இந்தாண்ட தான் தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா பார்டர் தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை, ஒரு தக்கதான் கிடக்கும்னு நினைக்கிறேன். அடிச்சா இந்த சைடு வரப்போது, அந்த சைடு போகுது. அப்படி இருக்கும்போது எல்லையை தாண்டிட்டாங்கன்னா என்னமோ தீவிரவாத செயல் பண்ற மாதிரி புடிச்சிட்டு போறாங்க. இவங்க எல்லாம் என்னத்த சொல்றதுனே தெரியல. இந்த வாக்குறுதிகள் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னா, ஆலய பராமரிப்புக்குன்னு நாங்க 1000 கோடி நிதியை ஒதுக்கி இருக்கோம். ஆலய பராமரிப்பு அப்படின்றது எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அது ஆலய பராமரிப்புக்கு ஒதுக்கலப்பா, சேகர்பாபு அவர்களோட சொந்த செலவுக்காக ஒதுக்குற நிதியா இருக்கும். யோசிச்சு பாரு, இத்தனை கோயில்கள், எவ்வளவு கோவில் இருக்கு தமிழ்நாட்டுல, மூல முடுக்கெல்லாம் கோவில் இருக்கு. சுத்தமா பராமரிப்பே இல்லாம பெயிண்ட் எல்லாம் ரொம்ப பழசாயி அங்கங்க இடிஞ்சு கூட சில கோயில்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு தானே. ஆமா, இதுல 1000 கோடி நிதி என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்ல, பாரம்பரிய கோவில்கள், வரலாற்று பாரம்பரிய கோவில்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு. எக்கச்சக்கமான கோவில்கள் மக்களுக்கு தெரியாமே இருக்கு. அதை ஏதாவது புதுப்பிச்சு மக்களுக்கு தெரியற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இதுல 1000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 1000 கோடியை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்றதே தெரியல. அதுதான் சொல்றேனே, வாக்குறுதி அப்படின்ற பேர்ல நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு மத்திய அரசு ஒதுக்குற பணத்தையும் அவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவங்க கிட்ட இருக்கிற பணத்தையும் அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் சைட்ல அவங்க மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது கோவிலுக்கு சொன்னாங்க. தேவாலயங்கள் மசூதி இருக்கு தெரியுமா, அதுக்கு 200 கோடி நிதி ஒதுக்குறாங்க. கோவிலுக்கே பட்டநாமம் போட்டாங்க. இதை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. இந்த வீடியோல அவங்க
அவங்க செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாத சில வாக்குறுதிகளை பார்த்தோம். தொடர்ந்து எலெக்ஷன் வரைக்கும் இதுதான் பேசியானோம். ஏன்னா ஆமா. அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, மக்களை முட்டாள ஆக்கியிருக்காங்க. நம்மளுமே அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு இவ்வளவு நாள் முட்டாளா தான் இருந்திருக்கும். இதை நம்ம விழிக்கிறதுக்கான நேரம்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் வரப்போகுது, சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஏற்கனவே 4.5 வருஷம் கஷ்டப்பட்டாச்சு, அடுத்த ஒரு 5 வருஷமாவது கொஞ்சம் மக்கள் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதாவது சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத விட யாரு வரக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த 2026லயாவது ஏதாவது ஒண்ணு நடக்கும் மக்களுக்கு.